ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக் சிக்கன் சால்னா பார்க்கலாங்களா? என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸில் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ, நீங்கள் எத்தனை கிலோ கேஜி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/2 கேஜிக்கு தேவையானதாக ஒரு 3 வெங்காயம், 4 தக்காளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டா இருந்தால் கூட நீங்கள் போட்டு அதில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதிலேயே மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, ஹோம்மேடு கரம் மசாலா, இப்படி எல்லாத்தையுமே நான் போட்டு அதில் நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். குக்கரில் தான் செய்கிறதுனால குக்கரில் வைக்கிறேன் இன்றைக்கி. இது குக்கரில் செய்கிறதுனால தான் குயிக்காக முடியும் நம்மளுக்கு. ஸோ ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் விட்டு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. லிமிட்டாக போடுங்க. ஏன்னா ஸ்பைசஸ் நிறைய போடும்போது நம்மளுக்கு திகட்டும் இல்லையா? ஸோ லிமிட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை போட்டு அதை நல்லா இதுவான உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது போட்டுக்கலாம். அதிலே தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும் தண்ணி. அப்புறம் ஃபைனல் நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தெரியுதுங்களா? எண்ணெய் பிரிஞ்சுது. இப்போது நம்ம அந்த சிக்கனை அப்படியே போட்டுற வேண்டியதான். சிக்கனை நல்லா அலசி இதில் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அது பெரிய பெரிய பீஸ் ஆகிற வரலும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்குள்ளே தண்ணி ஊற்ற வேண்டாம். சிக்கன் உங்களுக்கே தெரியும் டபுள் ஆகுறது. அந்த சைஸுக்கு வரும். இப்போ நான் உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டு, கறிவேப்பிலை இந்த மாதிரி ஸ்டேஜில் போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? பெருசு பெருசாக ஆனது பீஸு. பாருங்கள். எல்லாமே பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றணும். நான் 1 1/4, ஆக்சுவலாக நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 1/4 கப்பு நான் இதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட தேவைன்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பட்டு காரமும் மிளகாத்தூளும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு வாயில விட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது நல்லா கொதிச்ச மேல கொத்தமல்லி போட்டு நீங்கள் அப்படியே இது மூடிடுங்க குக்கரை. நல்லா கொதி வருது தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மூடணும். மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டால் போதும். ஜாஸ்தி விட்டுறாதீங்க. 3 விசிலுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா கறி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா இருக்காது. 3 விசிலுக்குனா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. குயிக் சிக்கன் சால்னா ரெடி.